பிரியமானவரே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 1000 முறைகள் வாசிக்கிறேன். என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன். எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது. கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா? எதிர்பார்க்கிறேன். பிரியமுடன் உங்கள் கவிதை பெண். பிரபா, அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு, அதுக்கு நீ கண்ணாடி போய் பாருடா. டேய், அழக பத்தி நீ பேசாத. இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, எப்பயுமே இப்படிதான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். பிரபா, பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு, பதில் எழுதுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ, ஐ வில் ஹெல்ப் யூ. கம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. என்ன பிரபா, லெட்டர் கைமா வந்திருக்கு? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதி பாப்போம் இருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். என்னடா எழுதி இருக்கல்ல, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தா போயிட்டு பதில் லெட்டர் போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய், இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் பிடிக்கலையா? வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா, அத்தானோட போட்டோவை ஷெல்ஃப்ல வச்சிருந்த, காணோம். காணுமா? வேற யார் எடுத்திருப்பா? இந்த வால் தான் எடுத்திருப்பா. எடுத்தியா? கொடுத்துரு. அக்கா அடிக்கலன்னா நான் கொடுக்குறேன். ஏன் போட்டோல ஏதாவது பென்சில் அல்ல கட்டையா மீச ஏதாவது வச்சிருக்கியா? இல்லப்பா, பின்ன ஃப்ரெண்ட்ஸு காட்டுறதுக்காக எடுத்துட்டு போனேன். கொடுத்துரு. வாங்கிக்கோ. ஏய் மாப்ள, சூப்பரா வேணடி குடுத்துற வச்சிட்டே குடும்பம் நடத்தலாம். நான் தர மாட்டேன் போ. எங்க கூட அழுதுறவா? பாருங்கப்பா எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பரவாயில்லம்மா, போட்டோ தானே, அதெல்லாம் விடு. அத்தான் உனக்கு தானே.